நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ வந்து அதாவது வந்து 5ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டத்தை வந்து இந்த அரசு கூட்டியிருக்கு. அதில் வந்து அதிமுக கலந்து கொள்ளணும்னு சொல்லி பொதுச்செயலாளர் சொல்லியிருக்காரு. இப்போ தேதி என்ன 1. இப்போ இதுக்குள்ளே என்ன உங்களுக்கு அவசரம்? அதனால் 5ஆம் தேதி யார் கலந்துக்கிறாரு பாருங்கள். அப்புறம் வந்து என்ன கருத்துக்கள் வந்து நாங்கள் சொல்கிறோன்றது உங்களுக்கு தெரிய தான் போகுது. இருமொழி கொள்கை தான் வேணும் நீங்கள் உறுதியாக சொல்கிறீங்க. திமுக அதான் சொல்லுது. ஆனால் அதிமுக எந்த விஷயங்களை கையில் எடுக்க போகுது? ஏன்னா மும்மொழி கொள்கையில மத்திய அரசு உறுதியாக இருக்குது. அதிமுக தரப்பில் என்ன நடவடிக்கை எடுக்க? நாங்கள் தான் சொல்லிட்டோமே, பேரறிஞர் அண்ணாவும் சரி, இதே புரட்சி தலைவரும் சரி, அதே போன்று நம்மளுடைய அண்ணன் எடப்பாடியும் சரி, எல்லாமே வந்து என்ன புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் வழியை தானே இன்றைக்கி ஃபாலோ பண்ணுறோம். இருமொழி கொள்கை தான் வெற்றி பெற்றிருக்கு. மும்மொழி கொள்கை இல்லைங்க, மும்மொழி கொள்கை வந்து அது வந்து தோல்வி அடைஞ்சிருக்கு. இப்போ வடநாடு தென்னாடுன்னு பார்த்தா வடக்கு தெற்குன்னு பார்த்தீங்கன்னா, தெற்கில் தமிழ்நாடு இருமொழி கொள்கை அமல்படுத்தப்பட்டதுக்கு காரணமாக ஆண்டாண்டு காலம் வந்து சக்ஸஸும் அது வெற்றி பெற்றிருக்கு, தோல்வி இல்லை. கல்வி விகிதம் பாருங்கள் நீங்கள், ஒரு கிட்டத்தட்ட பார்த்தா 80% 90% மேலே உயர் படிப்பு போகிறாங்க. இதே வடக்கில் போகிறாங்களா? மும்மொழி கொள்கை திட்டத்தை அமல்படுத்துறதுனால போகிறது இல்லையே. இப்போ இங்கே இருக்கிற அண்ணாமலை உங்கள் டிவிக்கு ஓனர் அவர் தானே, அவர் ஜனம் டிவிக்கு. அதனால் அண்ணாமலை அவரே வந்து இருமொழி கொள்கையை வந்து தானே படிச்சுட்டு வந்தார். அவர் மும்மொழி கொள்கையை படிச்சுட்டு வந்தார். அவர் ஏங்க, நெசசிட்டி இஸ் தி மதர் ஆஃப் இன்வென்ஷன். ஒரு தேவை தான் வந்து அந்த சூழ்நிலைக்கு மனிதனை தள்ளும். அப்படி இருக்க சூழ்நிலை இப்போ உங்களுக்கு ஹிந்தி தேவைன்னா நீங்கள் கற்றுட்டு போங்க. யார் உங்களை தடுக்கிறாங்க? யாரும் தடுக்கிறதுக்கு இல்லையா? உங்களுக்கு ஹிந்தி தேவைன்னா கற்றுங்க. ஹிந்தி பிரச்சார சபா இருக்குது, அதுக்கு பணம் ஒதுக்குங்க. ஹிந்தி விரும்புகிறவங்க கற்றுக்கலான்னு சொல்லிட்டு போங்க. எங்களுக்கு அதில் மாறுபட்டு, ஆனால் ஒரு மொழியை அழித்து இன்னொரு மொழியை திணிக்காதீங்க. அதான் எங்கள் நிலைப்பாடு. அதாவது இருமொழி கொள்கை வந்து எங்களுடைய உயிர் நிலைப்பாடுன்றதை ஆண்டாண்டு காலமாக சொல்லிட்டு வரோம். அதான் வெற்றி பெற்று தந்திருக்கு. அதான் நாளைக்கும் சரி. ஏங்க, முதல்ல வந்து அவங்க நான் என்ன சொல்கிறேன், பாடமொழி திட்டம் இருக்கு இல்லையா, சிபிஎஸ்சி, அதில் வந்து தமிழ் கொண்டு வருவாங்களா? இவங்க தமிழ் கொண்டு வர சொல்லுங்கள். மும்மொழி நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம். தமிழ் கொண்டு வர்றதுக்கு உங்களால் முடியாது. ஆனால் இது வந்து ஒரு கொல்லைப்புற வழியாக வருது. இது என்னென்னா கொல்லைப்புற வழி, நேர் வழி கிடையாது. மும்மொழின்னு ஹிந்தி நினைக்காதீங்க, நீங்கள் எந்த மொழியாக கற்றுக்கணும்னு சொல்லிட்டு அடுத்தது ஹிந்தியை கொண்டு வருவாங்க. நீங்கள் நேர் வழி வந்தாலும் சரி, கொல்லைப்புற வழி வந்தாலும் சரி, எந்த வழியிலும் தமிழ்நாடு ஏற்றுக்காது. இருமொழி கொள்கை தான் எங்கள் உயிர்.